நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி கூட்டு குடிநீர் திட்ட அடிக்கல் நாட்டு விழா செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பாலாற்று தலைமை நீரேற்றும் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். இத்திட்டத்தின் மூலம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி, மறைமலை நகர் நகராட்சி மற்றும் 29 குடியிருப்பு பகுதிகளை சார்ந்த 1,10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய கிணறு மற்றும் குழாய்கள் புனரமைக்கப்பட்டு பொதுமக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 1646 பயனாளிகளுக்கு ரூபாய் 9.31 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சரவணன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ரூபாய் 3,63,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான கட்டிடப் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையன் கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்தார் மற்றும் அலுவலக குறிப்பீடுகள் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் வேலைநிறுத்தம் மற்றும் தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. சங்கரன்கோவில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து ராஜபாளையம் சாலையில் உள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்பொழுது பொதுத்துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கப்பட வேண்டாம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சங்கரன்கோவில் நகர காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தமிழக முதலமைச்சர் சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் மக்களுடன் முதல்வர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் ஆதிதிராவிடர் சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறைகளை சார்ந்த 827 பயனாளிகளுக்கு ரூபாய் 33 லட்சம் மதிப்பிலான 3 சக்கர வாகனம், சலவை பெட்டி, செயற்கை கால், தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் நித்யா அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் அப்ரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அருள்மிகு மூங்கிலினை காமாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி திருவிழா மார்ச் மாதம் நடைபெறும். இந்நிலையில் இந்த வருடம் மாசி திருவிழாவிற்காக பரம்பரை காவல்காரர்கள் வெட்டி கொண்டு வரப்பட்ட 80 அடி உயரமுள்ள மூங்கில் மரத்தில் மஞ்சள் நிற கொடி கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மூங்கில் கொடிமரம் ஊண்டப்பட்டு கொடியேற்ற வைபவம் இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வேதத்திற்கான காப்பு கட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு இன்று காஃபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து சேரிங் கிராஸ் வரை இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதையொட்டி சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் மகாரெட்டியப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பாக ப்ரொஜெக்டர் ஒளித்திரை மூலம் மக்களுக்கு குவாரி குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கூட்டத்தில் ஒரு தரப்பு விவசாயிகள் கல்குவாரி அமைப்பதற்கு ஆதரவாக பேசினர். அதே வேளையில் மற்றொரு தரப்பினர் ஏற்கனவே சுற்றுவட்டார கிராமங்களில் ஏராளமான கல்குவாரிகள் உள்ள நிலையில்
மீண்டும் ஒரு கல்குவாரி அமைப்பதால் விவசாயம், விளைநிலங்கள் மற்றும் அருகே உள்ள குடியிருப்புகள் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பழமையானதாக கூறியும் வசதிகள் இன்றி இருப்பதால் அதை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 3 கட்டமாக கடைகளை இடித்து புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் தற்பொழுது ஒரே கட்டத்தில் அனைத்து கடைகளையும் இடிக்க உள்ளதாக கூறியுள்ளதால் இதனை எதிர்த்து உதகை மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.